உடனே பண்ணலாம். இப்போ பொதுப்பணித்துறையில் அந்த விவரம் போடு, ஏறி போடு. அது என்ன ரூம்னு பேர்? மெடிசின் ஸ்டாக் இல்லை. ஓ, நம்ம ஜிஹெச் அது வந்து ஈரோடு சிஎஸ்சியில் அங்கே என்ன கிடைச்சதா? சரி, 2.6 பேசணும். சரி, பட் நம்ம லிமிட்டுக்கு 2.6 lakhs. டோட்டலாக 65 வில்லேஜ் நம்மளுக்கு கவர் ஆகும். 1 lakh to 5 lakhs அந்த நார்ம்ஸ் படி வந்து சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. சப் டிஸ்ட்ரிக்ட்னா நார்ம்ஸ் ரீடிங்னா மேன்கவுண்ட் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு சர்டிஃபிகேட் ரெகுலர் பேஷண்ட்ஸ் நிறைய அது வந்துங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ தேவையான அளவுக்கு அங்கே வருது. நீங்கள் பேஷண்ட்டில் வராங்க, அங்கே இருந்து நியூரோ கிடையாது, கார்டியாலஜி கிடையாது. நீங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் அங்கே டெவலப் ஆகும். ஹலோ, வணக்கம், தோப்பனோட பேசுகிறேங்க சார். இங்கே பெருந்துறை ஜிஹெச்சுக்கு ஒரு டெவலப்மெண்ட் மீட்டிங் வந்துருங்க சார். இங்கே இப்போ எப்படின்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த மெடிசன் ஸ்டோரேஜ் இருக்குது இந்த ஜிஹெச்சில். ஸ்டோர் ரூம், அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அந்த இருக்கிற ஸ்டோர் ரூம் வந்து ரொம்ப வந்துங்க டேமேஜ் ஆகி உழுக ஆரம்பிச்சிங்க. அது ரொம்ப ஓல்டு பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ தற்காலிகமாக அது சேஃபுக்காக இங்கே இருக்கிற ஒரு நியூ பில்டிங்கில் ஒன்றா ஸ்டாக்கேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து அவங்களுக்கு பண்ணனால இட நெருக்கடி வருதுங்க. இப்போ ரெண்டாவது வந்துங்க, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.6 lakhs மொத்த பாப்புலேஷன் வந்து இந்த படிக்க இந்த ஜிஹெச்சுக்கு வருதுங்க. ஆமாம், இப்போ இவ்வளோ ஏரியாவில் டெய்லி பேஷண்ட்ஸ் வந்து நம்ம லிமிட்டுக்கு அதிகமாகவே வர்றாங்க. அதனால் வந்து இப்போ நீங்கள் உடனடியாக அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கொடுக்கணுங்களே. இங்கோட நிறைய பெட்டிஷன் கொடுத்துட்டாங்களாமே. ஏன்னா ஜிஹெச்சுக்கு வந்துங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்க. சரிங்க. இல்லை, அது எனக்கு தெரியுங்க. நான் பொதுப்பணித்துறைக்கு எப்படி வருங்கிறத நீங்கள் ஒன்லி மீடியேட்டிங் டிபார்ட்மெண்ட்டுங்க. இல்லை இருக்கட்டுங்க. நீங்கள் இப்போ இது என்னன்னா, இப்போ இதுக்கு வந்து நீங்கள் மேலே கேட்டு இது ஒரு ஸ்பெஷல் பண்ணுற மாதிரி இது நீங்கள் கொடுக்க சொல்லுவீங்க. ஏன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது ஜிஹெச். நாளைக்கு எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அப்போ வந்து பல கொஸ்டின் வருங்க. அதனால நீங்கள் இன்றைக்கே மேலே வந்து ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசுங்க. இப்போ பீடடியில் நீங்கள் ஃபண்டு இல்லைங்கிறது இல்லை, ஃபண்டுக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா வாங்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஏன்னா இது உங்கள் பராமரிப்பு தான். இது வந்து இப்போ உங்களுடைய பராமரிப்பில் தான் இருக்குதுங்க. இது என்னன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத, பீடடிக்கு சம்மந்தம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். அதனால நீங்கள் தான் அதை ரெனோவேட் பண்ணி கொடுக்கணும். ரெனோவேட் பண்ணுறது தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். இப்போ நியூ பில்டிங்னா அவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு கொடுப்பாங்க. இப்போ ரெனோவேட் பண்ணுறது வந்து அது வந்து நீங்கள் பீடடி தான் அதை பண்ணி கொடுக்கணும். நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இது
உங்ககிட்ட கேட்டுட்டு நான் பேசிட்டேன் சார். ம் அது என்னன்னு இது மாதிரி சார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஃபண்டு சீக்கிரமா வாங்கி கொடுங்கன்னு கேட்டு அதை பண்ணி ஆமாம், இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து கொஞ்சம் பண்ண. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மக்கள் சம்மந்தப்பட்டது. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நாளைக்கு அது நிறைய கொஸ்டின் வரும். கொஞ்சம் அதை வேகமாக பண்ணுங்களேன். ஓகே சார். எல்லாம் சிஎம் சீட்ல எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி போட்டுருக்கோம் சார். பரவாயில்ல, நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா அது மெயினாக நீங்கள் பார்க்கணும். இது நான் முடிச்சுட்டு நான் என்னங்கிறத இமீடியட்டாக பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பண்ணிக்கணும். நான் டாக்டரும் கூட பேசுகிறேன். ஓகே சார். ஓகே. அந்த பக்கம் ஆரம்ப காலம் ஆமாங்க, நாங்கெல்லாம் இதெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதாவே ஆமாம். கூட யாரு இருக்காமா? கூட இருக்கிறது வீட்டில் இருக்காரா? விஜயநகரம், சென்னிமலை, வெள்ளூர், வாங்கிக்கோயிலிருந்து எல்லாமே மோஸ்ட்லி பேஷன்ஸ் தான். ஆயுத சுகாதார நிலையத்திலிருந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம கிட்ட இருந்து மெடிக்கல் காலேஜுக்கு பிரெட் இருந்த வயசு கடையில் ஒரு எத்தனை பேர் இருக்காங்க? ஏன்னா காய்ச்சல் சமையா நிலவேறதுக்கு ஏதாவது உங்களுக்கு அதை பாத்திரத்தில் இருக்குதா? இருக்குதுங்களா? நீங்கள் டெய்லி பண்ணி இங்கேயும் ஒரு வயசு சொல்லி இல்லை ஃபீவர் டைமு நீங்கள் அலோபதி எடுக்கிறப்போ நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம். அது கூட ஒரு பிரச்சனை. நல்லா படிக்கிறியா? ஸ்கூல் போறீங்க? எந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப? செந்தல்லையா? செந்தல் இருந்து இங்கே வந்துருக்கு. அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லையாம்மா? இங்கே நல்லா பார்க்குறான்னு படிக்கிறீங்க. சரி எத்தனை நாளாக சரி பரவாயில்ல. தம்பி என்ன படிக்கிறாங்க? எந்த ஸ்கூலில்? அஞ்சாவது தானே 10 வருஷம் வச்சு. பரவாயில்லையா? எப்போ டாக்டர் இது கிளியர் ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிட்டாங்க சார். ரெடி பேக்கு சொல்லியாமா? சாப்பிட சேரலையா? தம்பி நல்லா இருக்கா? அப்போ நல்லா இருக்கா? ஆமா இருக்குதுங்க. நான் டயர்டாக இருக்கேன். எல்லாம் கவர் ஆட்டோமேட்டிக். காலை வணக்கம். மாண்புமிகு ஒவ்வொன்று அவர்கள் நமது அழைப்பிற்கு இணங்க இன்னைக்கு வந்து நம்ம மருத்துவமனையை வந்து சுற்றி பார்த்து தேவையான துறைகளை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் அதே மாதிரி நம்ம சேர்மன் எப்காஸ் தலைவர் மற்றும் சசிகலா எக்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் வந்து இன்னைக்கு கோஆர்டினேட் பண்ணி இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து அவருடைய குறைகளை வந்து சேர்ந்து மாண்புமிகு அண்ணாவர்களுடன் இணைத்து மருத்துவமனைக்கு வருகிறது. அவருக்கும் இந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம மருத்துவமனையானது சப்டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பெயர்களோடு இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறது வந்துட்டு ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனால தினந்தோறும் நம்ம நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு காலையில் அண்ணாக்கு தெரிஞ்ச பேஷண்ட் கையில் வந்து காயம் வந்து ரத்தம் ஒழுகிட்டு. இப்போ இன்னைக்கு ஆப்ரேஷன் டாக்டர் வந்து ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க. ஆப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கேயும் எமர்ஜென்சியை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பண்ணியிருக்கோம், ஆனால் லேட் ஆகுது. கட்டெல்லாம் போட்டாச்சு. பட் பேஷண்ட்டுக்கு என்ன அப்படின்னா வந்து பார்த்தா உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதான். ட்ரெஸ்ஸிங் இனிஷியல் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க. பட் கம்ப்ளீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு
போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்கு காரணம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தான். ஆப்ரேஷன் தேட்டர் முடிச்சு நம்ம வரணும். ஓபி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் லீகல் நார்ம்ஸ் படி ஒரு சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் தான் மக்கள் தொகை வந்து 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கு. நம்ம இதில் வந்து 2.5 லட்சம் இருக்கு. அப்படின்னா அந்த சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக நம்ம தரம் உயர்த்தினாதான் நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்துதான் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து வர பேஷண்ட்ஸ் ரெஃபரல் ஆகி வரவங்க எல்லாமே இங்கே பார்த்து இங்கே முடியல அப்படின்னா நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புவோம். நம்ம ஈரோடு மாவட்டத்தில் 10 தாலுக்கு இருக்கு. அதில் 8 தாலுகா மருத்துவமனைகள் இருக்கு. அதில் நம்மளுக்கும் பெருந்துறையும் ஒன்று. நம்ம இதில் வந்து 54 படுக்கைகள் இருக்கு. படுக்கைகள் வந்து ஸ்பெஷாலிட்டிக்கு தேவையான அளவுக்கு இல்லை. சீசன் வருது அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெட் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நாங்கள் ரொம்ப சிரமமாக சொல்ல இன்னும் டெவலப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இதுவே நம்மளுடைய சேவைகள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணா எக்ஸ் சேர்மன் அவர்கள். அழைப்பின் வருகிறது மருத்துவ வளாகத்தில் சம்பந்தித்துள்ள மாண்புமிகு அவர்களே, மருத்துவர் உள்ளிட்ட இந்த அரசு மருத்துவமனையினுடைய அதிகாரிகள் மக்களை இங்கே வருகை தெரிவித்த அரசு முதல் காலை வணக்கம் செய்து இந்த அரசு மருத்துவமனை அப்படின்றதுனால பெருந்துறை மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. அது என்ன மருத்துவக் கல்லூரி வந்து மாவட்ட அளவு மட்டும் இல்லை, வெளி மாவட்டத்தில் கூட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அவங்க யார் வந்தாலும் ஏற்றுக்கணும். ஏன்னா அரசுக்கு எல்லாத்துக்குமே பொதுவானது. அந்த அடிப்படையில் அங்கே வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே வந்து என்னன்னா 5 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற வரைக்கும் இது வந்து தாலுக்கா மருத்துவமனையாக இப்போ டிக்ளேர் பண்ணி அதுக்கான பணிகள் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மக்கள் தொகை வந்து சுமார் 65 கிராமத்தை சேர்ந்த ஒரு 2 லட்சம் மக்கள் தொகைக்காக இந்த மருத்துவமனையை அரசாங்கம் வந்து இப்போ அந்த கேட்டகரிக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா நாம் அந்த அளவுக்கு இங்கே வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. நாங்களாம் பல்வேறு அரசு இருக்கிறதுனால முன்னாடி பார்த்து ஜென்சென்ட் இதெல்லாம் வந்து வேதநாயகி நட்பு மண்டலத்தில் நாங்கள் 2 லட்சம் ரூபாயில அந்த மராமத்து பண்ணி எல்லாம் செய்து கொடுத்துருக்கிறோம். நானும் என் நண்பர்கள் சேர்த்து ஒரு சுருக்கம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் சில பேருக்குலாம் கேட்டுக்கிறோம். இது மாதிரி ஒன்று செஞ்சுக்கிறோம். அன்றைக்கி ஒரு விவி நேஷனல் சேர் பண்ணலாம். அவங்க சேர் நம்ம பேசலாம் உடனே கொடுத்தாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி தேவையான வசதி பண்ணிருக்கோம். பட் அரசு சார்பில் பெரிய அளவில் போஸ்டிங் போகிறவங்க நாம் செய்ய முடியாது. அது அரசு சார்பில் தான் செய்ய முடியும். போஸ்டிங் பற்றாக்குறை. காலையில் கூட பார்த்தோம்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய லெவலில் வெட்டிட்டு ரத்த நிற்க சுருக்க போட்டுருக்காங்க. ஏற்கனவே ஆப்ரேஷன் தேட்டர் காட்டணும். இங்கே இருக்க அசிஸ்டன்ட் அங்கே போயிட்டாங்க. அங்கே ஆள் இல்லை, சரியாக இருக்கணும். இப்போ அதெல்லாம் நம்ம கண்கூட பார்க்கணும் தெரியும். அதனால் வந்து நம்ம இந்த மருத்துவமனைக்கு தேவையான பணியிடங்களை நிரப்ப வேண்டும். முதல் கோரிக்கை நம்ம அதுதான் தோப்பவர்கள் நாங்கள் அதான் சொல்லிக்கிறோம். மருத்துவத்துறை அமைச்சர்கிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து வெட்னா கொடுத்துருக்கீங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பில்டிங் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பழைய கட்டடத்துக்கு டேமேஜ் ஆகிட்டு அதை வந்து ரெனோவேட் பண்ணி புதுசாக பண்ணிட்டு அதே மாதிரி இந்த கோட்டர்ஸ் பல கோட்டர்ஸ் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறதுனால எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. டாக்டர்ஸ்லாம் இங்கே இருந்தாங்க, டக்குனு எதோ வந்து பார்ப்பாங்க. வெளியில் வரதுனால கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. அவங்களால கோட்டர்ஸ்க்கு வந்து இங்கே வேணும்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஒரு நம்ம கோரிக்கையை வச்சுக்கிறோம். இது மாதிரி அடிப்படை தேவைகள் என்னென்ன இங்கே நம்ம தேவையோ அவங்க எல்லாம் கலந்து பார்க்கறதுக்கும் வெங்கடாஜலம் மூலமாக நம்ம பரிந்துரை செய்து இங்கே கிடைக்கிறது ஆவணம் செய்வோம். நிச்சயமாக இது வந்து நல்ல பலன் கிடைக்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். இங்கே வந்து இந்த அழைப்பை ஏற்று இந்த மருத்துவமனை வளாகத்துக்கு வந்து சுற்றி பார்த்து அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நமது தூக்கு என்ற வெங்கடாச்சலம் அவர்களுக்கு உங்கள் சார்பில் இன்சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு நோய் வராது. அது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் அந்த புண்ணியமானது நம்மை போய் சேரும், நம் குடும்பத்தை போய் சேரும் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கடவுள் அருள்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி, இன்னும் அடுத்தபடியாக மாதம் ஒரு முறை இந்த கூட்டங்களை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். பொதுநலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் அழைத்து இந்த மருத்துவமனையை இன்னும் நாம் நல்ல ஒரு மிக சிறந்த ஒரு மருத்துவமனையாக மாற்றுவதற்கு நாம் எல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எல்லாம் we are cooperate with you. ஆகவே நாங்கள் வந்து அதில் எல்லோரும் கூட்டு முயற்சியாக உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து இந்த சிறப்பான கூட்டத்தை இந்த மருத்துவமனையுடைய முன்னேற்றத்திற்கான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் காந்திபதி உட்பட அனைத்து மருத்துவர்களுக்கும் இந்த நேரத்தில் டெக்னீசியன்களுக்கும் வருகை கொடுத்திருக்கிறேன்.
நமது பொதுநல அமைப்பை சார்ந்த நமது மரியாதைக்குரிய பல்வேறு பரமசிவம் அவர்கள், இப்பொழுது வந்திருக்கிற நமது நகரமன்ற தலைவர் ஓசிகே ராஜேந்திரன் அவர்கள், அதே போல மரியாதைக்குரிய முன்னாள் கவுன்சிலர் நமது பால் சின்னசாமி அவர்கள், கவுன்சிலராக வந்திருக்கிற நமது சுப்ரீம் சரவணன் அவர்கள், நமது கோவில் அவர்கள், நமது கர்மாண்டி செல்லிபாளையம் அகரம் மூர்த்தி அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், அதே போல நமது செங்கப்பள்ளியிலிருந்து இங்கு வருகை கொண்டிருக்கிற எங்களுடைய இயக்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர் திரு ராஜா அவர்கள், நாகராஜ் அவர்கள், வருகை கொண்டிருக்கிற ஏனைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த சொல்லி, அதே போல கவுன்சிலர் காமராஜ் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, மேற்கொண்டு நாம் தனிப்பட்ட முறையிலே கலந்தாலோசித்து என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதை முடிவு செய்யலாம் என்று இத்தோடு இந்த கூட்டத்தில் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னெடுப்புகளை நாம் கொண்டிருக்கிற வகையில் இந்த மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் மரியாதைக்குரிய காந்தி அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் நமது பெருந்துறை பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவரும் பெருந்துறை ரெட் கிராஸ் அசோசியேஷனுடைய செயலாளருமான பாசத்துக்குரிய பல்லவி பரமசிவம் அவர்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இதை பற்றி நடத்தி சொன்னார்கள். இந்த பெருந்துறை அரசு மருத்துவமனையை பொறுத்தவரையில் அருகாமையிலே நமக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த பகுதியிலே ஒரு புறநகர் மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பொதுவாகவே நானெல்லாம் குழந்தை பருவத்தில் இருந்த பொழுது கூட ஆரம்ப சிகிச்சை இந்த மருத்துவமனையிலே தான் என்னை போன்றவர்களும் முன்னாள் பேரூராட்சி தலைவர் அவர்களும் இங்கு வந்திருக்கிற நம்முடைய நிர்வாகிகளும் பொதுநல அமைப்பை சேர்ந்தவர்களும் நாம் எல்லாம் நமக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆரோக்கியத்தை பேணி காப்பதிலே மிகப்பெரிய பங்கு வகிக்கிற ஒரு மருத்துவமனையாக பெருந்துறை அரசு மருத்துவமனை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில இப்பொழுது நாங்கள் ஆய்வு செய்த பொழுது ஒரு பெண்மணி ஒரு குழந்தையோடு வந்து சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவரிடத்திலே கேட்டேன், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டபோது நாங்கள் திண்டல்மலையிலிருந்து நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்கள். அங்கேயே ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் மெடிக்கல் கல்லூரி மெடிக்கல் மருத்துவமனை இருந்தாலும் கூட 10 கிலோமீட்டர் அந்த ஈரோட்டை சார்ந்த ஒரு பகுதியில இருந்து ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை நமது பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததனுடைய காரணத்தை நான் கேட்டபோது மிக சிறப்பாக பெருந்துறை அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை அளிக்கிற காரணத்தினால நான் அங்கிருந்து இங்கே வந்து விட்டேன் என்று அவர் சொன்னபோது இந்த மருத்துவருடைய பணியை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில மரியாதைக்குரிய இங்கு வந்திருக்கிற பல்லவி பரமசிவம் அவர்கள் நீண்ட காலமாக நான் அமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து இந்த மருத்துவமனை மீது ஒரு தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்கொண்டு எனக்கு நன்றாக தெரியும். நான் தனிப்பட்ட முகஸ்துதிக்காக இங்கு சொல்லவில்லை. பொதுவாக ஒரு பேரூராட்சி தலைவராக 5 ஆண்டு காலம் இந்த பெருந்துறை பேரூராட்சியினுடைய தலைவராக அப்பொழுது இல்லாமல் பணியாற்றிய ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கரைவராத கருத்துக்கு சொந்தக்காரர் பல்லவி பரமசிவம். அது எந்த விதமான மாற்றத்திற்கும் கிடையாது. நான் எத்தனையோ முறை நான் அமைச்சராக நாங்கள் இருவரும் ஒரே கல்லூரியில் படித்திருந்தாலும் கூட நான் அமைச்சராக இருந்த காலத்திலே பல்வேறு பிரச்சனைக்கு என்னிடத்திலே வருவார்கள். ஒரு முறை கூட தன்னுடைய சொந்த பிரச்சனைக்கு அவர் என்னிடத்தில் உதவி கேட்டு வந்ததே கிடையாது. நான் மனதார அதை நான் மனதில் வைத்திருக்கிறேன். பொதுவாக ஏதாவது ஒரு புது பிரச்சனைக்கு தான் என்னிடத்தில் அவர் வருவார். ஆக அவர் பெருந்துறைக்கு கிடைத்திருப்பது நமக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பரிசாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த அடிப்படையில நான் கூட அவரிடத்தில் சொன்னேன், இந்த அரசு மருத்துவமனைக்கு இங்கு இந்த மருத்துவமனை முன்னேற்றத்துக்காக ஒரு குழு அமைக்கப்படுகிற பொழுது பொதுவாகவே இந்த மருத்துவமனை மீது பற்று கொண்டவர்கள் இந்த மருத்துவமனைக்காக பல்வேறு உதவிகளை செய்பவர்களை இந்த குழுவிலே போட்டு ஒரு குழு அமைத்து இந்த தினம் பார்த்தால் ஏகப்பட்ட குழந்தைகள் நிறைய அட்மிட் ஆகியிருக்கிறார்கள். இது ஒரு சீசன், காய்ச்சல் சீசன், ஃபீவர் சீசன் என்று சொல்வதை போல இன்றைக்கு வைரல் ஃபீவர் பரவலாக வந்து கொண்டிருந்த காரணத்தினாலே படிக்கிற மாணவர்கள் அதிகமாக இங்கு அட்மிட் ஆகியிருக்கிறார்கள். ஆகவே அதை நல்ல முறையில் இந்த மருத்துவர்கள் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கிற
இந்த மருந்து வைப்பு கூடம், ஸ்டாக்கிஸ்ட் ரூம் என்று சொல்லக்கூடிய மருந்துகள் கிடங்கு தற்போது மிகவும் சேதமடைந்திருக்கிறாங்க என்று சொன்னார்கள். அதே 50 ஆண்டு காலம் அந்த கட்டடம் பழமை வாய்ந்தது. முதல்ல ரிசப்ஷன் சென்டர் என்று சொன்னால் அந்த மருந்து சேமிப்பு கிடங்குதான். மருத்துவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரிசப்ஷன் சென்டர் அதுதான். முதலில் மருத்துவ நோயாளிகள் அங்குதான் வருவார்கள். ஒரு 100 ஆண்டு காலம் பழமையான அந்த ரிசப்ஷன் சென்டர் இன்றைக்கு மருந்து சேமிப்பு கிடங்காக இருந்தாலும் கூட அது மிகவும் பழமை வாய்ந்து இன்றைக்கு மழை வந்தால் நீர் இன்றைக்கு உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை இருந்த காலத்தினால தற்காலிகமாக இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். அதை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில இன்னும் பல தேவைகள் இருப்பதாக என்று சொன்னார்கள். பல மருத்துவர்கள் தேவைப்படுவதாக சொன்னார்கள். அதையெல்லாம் மருத்துவர்களுடைய இடங்களை நிரப்புவதற்கு நான் மிக முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதையெல்லாம் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கு கூட இந்த பொதுநல அமைப்பில் இருந்து கூட இன்றைக்கு இப்போ பொதுநல அமைப்பில் இருந்தே கூட நமது முன்னாள் பேரூராட்சி தலைவர் அவர்கள் இந்த மருந்துகள் கெடாமல் இருப்பதற்கு பொதுவாக நாய்க்கடி மருந்து இப்படிப்பட்ட மருந்துகளை 24 மணி நேரம் குளிரூட்டப்பட்ட அந்த இடத்திலே தான் அதை வைத்திருக்க வேண்டும் என்கிற 2 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று குளிர் சாதன பெட்டி ஒன்று வாங்கி கொடுத்திருப்பதாக சொன்னார்கள். அதையும் நாங்கள் பாராட்ட கடைபிடித்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட செயல்களை நாம் எல்லோரும் செய்கிற பொழுது இது ஒரு சிறப்பான சேவை மனப்பாங்கோடு நம்முடைய பணிகள் அமைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த மருத்துவமனைக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் நாங்கள் அனைவரும் இணைந்து, இது ஒரு இயக்கம் சாராமல் இது தனிப்பட்ட முறையிலே யாரும் இதுவே உரிமை கொண்டாடுவது என்பது வேறு, நாம் பொதுநல சேவை என்பது வேறு. ஆக பொதுநல சேவையோடு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அரசு மருத்துவமனை மேம்படுத்துவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் எல்லாம் பக்கபலமாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தற்காலிகமாக இப்பொழுது ஏதாவது இந்த நோயாளிகளுக்கு தேவைப்படுகிற தேவைகள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொன்னால் கூட அதையெல்லாம் நாங்கள் அதற்குண்டான டோனர் மூலமாக நாங்கள் பல இடத்திற்கு செல்லுகிற காரணத்தினால எல்லா இடத்திலும் மேல்மட்டத்தில் இருப்பவர்களுடன் பழகிறோம், கீழே இருக்கிற இன்றைக்கு மூட்டை தூக்குகிற தொழிலாளியோடும் நாங்கள் பழகிறோம். அதே போல 10,000 பேரை வைத்து தொழில் செய்கிற தொழிலாளர்களோடும் நாங்கள் பழகிற காரணத்தினால இந்த தேவைகளை எல்லாம் இன்றைக்கு வசதி வாய்ப்பு உள்ளவருடைய கவனத்துக்கு நாங்கள் எடுத்து சென்று இந்த மருத்துவமனைக்கு ஏதாவது நிதியுதவி பெற்று தருவதற்கு அவர்கள் டோனராக இருப்பதற்கு எங்களால் முடிந்த முயற்சிகளை நாங்கள் கட்டாயம் எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் நல்ல முறையில் செயலாற்ற வேண்டும். 24 மணி நேரம் இந்த மருத்துவமனை செயல்பட வேண்டும். அதனுடைய விவரங்களை நீங்கள் முன்பாக உங்களுடைய தொலைபேசி எண்களை நீங்கள் அதில் பதிய வேண்டும். அது உங்களுக்கு சில நேரத்தில் டிஸ்டர்பாகத்தான் இருக்கும். ஏதாவது திடீரென்று உங்களுக்கு மருத்துவ உதவி அந்த மக்களுக்கு தேவைப்பட்டால் அவசர கால உதவிக்கு ஏதாவது ஒருவரை நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு இரவு இந்த காவலர் கூட இருப்பார்கள். அவருடைய மொபைல் எண்ணை கொடுத்து விட்டால் கூட அவர் அந்த சம்பந்தப்பட்ட டாக்டரை அழைத்து அவருக்கு தெரிவித்தால் கூட அதெல்லாம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். பெருந்துறையை பொறுத்தவரையில இரவு நேரத்திலே திடீரென்று மருத்துவ சேவை தேவைப்படும் என்று சொன்னால் அது சரியான மருத்துவமனையே கிடையாது. எனக்கு தெரிய கிடையாது. முதல்ல கோவை மெடிக்கல் சென்டர் இருந்தது, இப்பொழுது அதுவும் கிடையாது. ஆகவே திடீரென இரவு நேரத்திலே நோய்வாய்ப்படுபவர்களை உடனடியாக முதலுதவி செய்வதற்கு இன்றைக்கு அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் கேட்பது, அதாவது மருத்துவ இடத்தில் நாங்கள் சொல்லுவது, திடீரென்று இரவு நேரம் என்றாலும் பகலிலே எந்த நோய்களுக்கு எந்த மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அந்த விழிப்புணர்வுகளை மக்களுடைய மன்றத்துக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த இடத்திலே கூட நீங்கள் ஒரு பலகை மூலமாக நீங்கள் எந்த நேரமும் எங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு சரியான மருத்துவ வசதி இல்லை என்று சொன்னால் இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்கிற ஒரு தொலைபேசி எண்ணை நீங்கள் அந்த இடத்துல தொடர்பு கொள்ளக்கூடிய அளவில் நீங்கள் வைக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வைத்துக் கொள்கிறேன். இப்பொழுது நகரமன்ற தலைவர் இருக்கிறார், அவரிடத்திலே சில உதவிகளை நீங்கள் கேட்டு பெறலாம். அதே போல இங்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு உடனடியாக
மருத்துவ உபகரணங்கள் அல்லது வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஏதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட் இருக்குன்னு நம்ம தெரியணும். வர்றவங்களுக்கு அந்த பெட்ஷீட் வந்து நீங்க வந்து டெய்லி ஒரு பெட்ஷீட் நீங்க மாத்தணும். அதான் முறை. நீங்க கட்டாயமா ஏன்னா நோய்வாய்ப்பட்டவங்க அந்த அந்த வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் அதுல இருக்கு. 24 மணி நேரம் நீங்க படுக்கிறப்போ அரசாங்கத்துடைய உத்தரவே வந்து 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த பெட்ஷீட் தலையாணை மாத்தணும். இதுதான் வந்து நம்ம அரசாங்கத்துடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு நாம்ஸ். நீங்க அதையெல்லாம் அதுக்கு கூடுதலா ஏதாவது ஏன்னா ஒரே ஒரு பெட்ஷீட்டுன்னு நீங்க நினைக்கலாம், அது போதாது. நீங்க சொன்னீங்கன்னா நம்ம வந்து நீங்க சம்பந்தப்பட்ட நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துல பேசி நாங்க வந்து உங்களுக்கு பெட்ஷீட் வந்து நிறைய வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம். தலையணை வேணும்னா தலையணை செஞ்சவங்க தலையணை கடை இருக்கு. அவங்க கிட்ட இப்ப இருக்கிற பஞ்சாயத்து தலைவர், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் இவங்க எல்லாம் சொன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க மூலமா நாங்க தலையணை கூட வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ, ஏன்னு சொன்னால் இந்த இப்படிப்பட்ட இந்த நோய்களை தீர்க்கிற ஒரு மக்களுக்கு நோய்களை தீர்க்கிற பணி என்பது ஒரு மிகப்பெரிய மகத்தான பணி. இந்த பணியை நாம் எல்லாம் செய்வதை விட மிக சிறப்பாக செய்வோம் என்று சொன்னால் அதற்குண்டான உபகரணங்கள் இருந்தால்தான் உங்களால் பணிபுரிய முடியும். மருத்துவர்கள் என்னதான் மருத்துவர்கள் நீங்கள் உங்களுக்கு திறமையான மருத்துவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு உரிய உபகரணங்கள் உரிய மருந்து மாத்திரைகள் இருந்தால்தான் நீங்கள் இந்த சிகிச்சைகளை நல்ல முறையில் மேற்கொள்ள முடியும். ஆகவே அதற்குண்டான பணிகளுக்கு நாங்கள் எல்லாம் பக்கபலமாக இருப்போம். இன்னும் கூடுதலாக இங்கு மருத்துவர்கள் தேவைப்படுவதாக சொன்னார்கள். இன்னும் கூடுதலாக டெக்னீசியன்கள் தேவைப்படுவதாக இடத்திலே சொன்னார்கள். ஆகவே இங்க இந்த மருத்துவமனைக்கு மட்டும் 2,06,000 மக்கள் தொகை இந்த மருத்துவமனைக்கு மட்டும் உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கிராமம் எத்தனை என்று சொன்னால் 65 கிராமங்கள். 65 கிராமங்கள் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இதனுடைய கட்டுப்பாட்டிலே வருகிறது. 2,06,000 மக்கள் இந்த மருத்துவமனையினுடைய கட்டுப்பாட்டிலே வருகிறார்கள். ஆக இந்த அளவுக்கு இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற ஒரு பகுதியில இந்த வசதி போதுமா என்றால் இந்த வசதி போதுமானதா அல்ல. ஆகவே இந்த வசதியை கூடுதலாக்கி தருவதற்கு நாங்கெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். நீங்க எல்லாம் சில டாக்டர் பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம போறோம், நம்ம கடமை புரிஞ்சுது, மாசமான நம்மளுக்கு சம்பளம் வருதா வாங்கிட்டு போவாங்க. ஆனா நம்ம மருத்துவர் இங்க இருக்கிற மருத்துவர்லாம் அதுக்கு மேல இந்த மருத்துவமனையை டெவலப் பண்ணணும். நாம பேஷண்ட்டும் பார்த்துட்டு இடைப்பட்ட நேரத்துல எங்களையெல்லாம் வந்து பாக்குறாங்க. அதே மாதிரி நம்ம பொதுநல அமைப்பு இருக்கிறவங்க வந்து பாக்குறாங்க, பஞ்சாயத்து தலைவர் கூட்டத்தை பாக்குறாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு நோய் வராது. அது மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அந்த புண்ணியமானது நம்ம போய் சேரும், நம் குடும்பத்தை போய் சேரும் என்கிற அடிப்படையில உங்களுக்கு அந்த வாய்ப்பை கடவுள் அருள்வார் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்டி, இன்னும் அடுத்தபடியாக மாதம் ஒரு முறை இந்த கூட்டங்களை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களை எல்லாம் நீங்கள் அழைத்து இந்த மருத்துவமனையை இன்னும் நாம் நல்ல ஒரு மிக சிறந்த ஒரு மருத்துவமனையாக மாற்றுவதற்கு நாம் எல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எல்லாம் we are cooperate with you. ஆகவே நாங்கள் வந்து அதில் எல்லோரும் கூட்டு முயற்சியாக உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து இந்த சிறப்பான கூட்டத்தை இந்த மருத்துவமனையுடைய முன்னேற்றத்திற்கான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் காந்திமதி உட்பட அனைத்து மருத்துவர்களுக்கும் இந்த நேரத்தில் டெக்னீசியன்களுக்கும் வருகை கொடுத்திருக்கிற நமது பொதுநல அமைப்பை சார்ந்த நமது மரியாதைக்குரிய பல்வேறு பரமசிவம் அவர்கள், இப்பொழுது வந்திருக்கிற நமது நகரமன்ற தலைவர் ஓசிகே ராஜேந்திரன் அவர்கள், அதே போல மரியாதைக்குரிய முன்னாள் கவுன்சிலர் நமது பால் சின்னசாமி அவர்கள், கவுன்சிலராக வந்திருக்கிற நமது சுப்ரீம் சரவணன் அவர்கள், நமது கோவில் அவர்கள், நமது கர்மாண்டிசெல்லிபாளையம் அகரம் மூர்த்தி அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், அதே போல நமது செங்கப்பள்ளியிலிருந்து இங்கு வருகை கொண்டிருக்கிற எங்களுடைய இயக்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர் திரு ராஜா அவர்கள், நாகராஜ் அவர்கள், வருகை கொண்டிருக்கிற ஏனைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த சொல்லி, அதே போல கவுன்சிலர் காமராஜ் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி, மேற்கொண்டு நாம் தனிப்பட்ட முறையிலே கலந்தாலோசித்து என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதை முடிவு செய்யலாம் என்று இத்தோடு இந்த கூட்டத்திலே சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
கட்டிக்கிட்டேன். கேட்க சொல்லியாமா ஆம்பளை சரியா தம்பி நல்லா இருக்கா அப்போ நல்லா இருக்கா ஆமா வரும் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் பேசல ஆமா நான் டயர்டாக தான் இருக்கேன் சரி இப்போ எல்லாம் கவர் ஆகும் ஆட்டோமேட்டிக் இனிய காலை வணக்கம். மாண்புமிகு ஒப்பண்ணா அவர்கள் நமது அழைப்பிற்கு இணங்க இன்னைக்கு வந்து நம்ம மருத்துவமனையை வந்து சுற்றி பார்த்து தேவையான குறைநிலைகளை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம சேர்மன் ரெட்கிராஸ் தலைவர் மற்றும் கன்சியூமர் ரைட்ஸ் பிரசிடென்ட் அவர்கள் வந்து இன்னைக்கு கோஆர்டினேட் பண்ணி இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து உங்களுடைய குறைகளை வந்து சேர்ந்து மாண்புமிகு அண்ணாவர்களுடன் இணைத்து மருத்துவமனைக்கு வருகிறது. அவருக்கும் இந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம மருத்துவமனையானது சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பெயர்களோடு இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறது வந்துட்டு ஒரு அரசு மருத்துவமனை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனால தினந்தோறும் நம்ம நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு காலையில் அண்ணாக்கு தெரிஞ்ச பேஷண்ட் கையில் வந்து காயம் வந்து ரத்தம் ஒழுகிட்டு. இப்போ இன்னைக்கு ஆப்ரேஷன் டாக்டர் வந்து ஈரோட்லேருந்து வந்திருக்காங்க. ஆப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கேயும் எமர்ஜென்சியை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. பண்ணியிருக்கோம் ஆனால் லேட் ஆகுது. கரெக்டாக போட்டாச்சு. பட் பேஷண்ட்டுக்கு என்ன அப்படின்னா வந்து பார்த்தா உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதான். ட்ரெஸ்ஸிங் இனிஷியல் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க. பட் கம்ப்ளீட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தான். ஆப்ரேஷன் தேட்டர் முடிச்சு நம்ம வரணும். ஓபி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் லீகல் நார்ம்ஸ் படி ஒரு சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் தான் மக்கள் தொகை வந்து 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கு. நம்ம இதில் வந்து 2.5 லட்சம் இருக்கு. அப்படின்னா அந்த சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலாக நம்ம தரம் உயர்த்தினாதான் நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு அடுத்துதான் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து வர பேஷண்ட்ஸ் ரெஃபரலாகி வரவங்க எல்லாமே இங்கே பார்த்து இங்கே முடியல அப்படின்னா நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பிடுவோம். நம்ம ஈரோடு மாவட்டத்தில் 10 தாலுக்கு இருக்கு. அதில் 8 தாலுகா மருத்துவமனைகள் இருக்கு. அதில் நம்மளுக்கு பெருந்துறையும் ஒன்று. நம்ம இதில் வந்து 54 படுக்கைகள்